Welcome and welcome to my channel. ஸோ அம்மா வீட்டில் மேகி மட்டுமே செய்கிற பொண்ணு தன் புருஷன் வீட்டுக்கு வந்ததும் வகை வகையாக செய்வாள். உங்கள் ஒரு ஆள் தாங்க நான். இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு கூட 10 யூடியூப் வீடியோ பார்ப்போங்க. பார்த்து என்ன பிரயோஜனம், எதுவும் மண்டையில் நிற்காது. அப்புறம் பார்த்த 10 வீடியோஸில் எதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கோ அதை வச்சு ஒரு டிஷ்ஷை செய்வோம். அது நிறைய ஃப்ளாப் ஆகிடும், சிலது கரெக்டாக வரும். அப்படி நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய பேர்கிட்ட கற்றுட்டு நானாக இன்க்ரீடியன்ஸை டிசைட் பண்ணி செஞ்ச நிறைய டிஷ்ஷஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குங்க. ஸோ அது எல்லாமே என்ன மாதிரி புதுசாக கல்யாணம் ஆகி என்ன சமைக்கிறதுனே தெரியாமல் உங்களுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃப்ளாப்பான டிஷ்ஷஸையும் நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணுவேன், மறக்காமல் பாருங்கள். சரி, ஓகே, பேசிகிட்டே இருக்கோம், நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வாங்க வாங்க. ஸோ இப்போ சிக்கன் லாலிபாப் செய்கிறதுக்கு நான் விங்ஸில் வர பீஸை தான் எடுத்திருக்கேன். 7 to 8 பீஸ் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஊற்றிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட் 1/2 ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், நெக்ஸ்ட்டு டார்க் சோயா சாஸ் 1/2 ஸ்பூன். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே சேர்த்து. இது அப்படியே ஒரு 10 to 15 minutes டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வச்சிடலாம். மசாலா எல்லாமே எல்லா சிக்கன்லேயும் பட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு பவுல் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் மசாலா எல்லாம் நல்லா கூட்டாயிருக்கு. இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானது சிக்கனெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் எல்லாமே பொரித்து எடுத்துட்டதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 இன்ச் ஜிஞ்சர், 8லேருந்து 10 பல் பூண்டு பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஷெஸ்வான் சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இந்த சிக்கன் ஃபுல்லாக இந்த சாஸ் நல்லா கோட் ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் ஒரு மாதிரி நல்லா ஜூஸியாக இருக்குது, அந்த சாஸ்லாம் இறங்கி. இப்போ நம்ம ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி அதை இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ நமக்கு அந்த திக்னஸ் கிடைக்கும், அதுக்காக தான். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருக்கா. உண்மையாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.
அந்த சாஸ் எல்லாமே சிக்கனுக்குள்ளே இறங்கி அவ்வளோ ஜூஸியாக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த டிஷ் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய். See you in next video.